ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பருப்பு சாதம். அதாவது ஒரு சில மாவட்டங்களில் ஒன்று ஒன்று ஃபேமஸாக இருக்கும். இது எந்த ஒரு மாவட்டத்துக்கு ஃபேமஸ்ன்னு நீங்களே சொல்லுங்கள். பருப்பு சாதம் செய்கிறதுக்கு வந்து இது வந்து நாளுக்கு ஒரு ஒரு பங்கு பருப்பு சேர்க்கணும். இது வந்து நான் 6 டம்ளர் சேர்த்துருக்கேன். இப்போ 1 1/2 டம்ளர் பருப்பு சேர்த்து, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா நைஸாக வேக வச்சுருக்கணும். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இஞ்சி பூண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவு இஞ்சி பூண்டு, 2 கைப்பிடி அளவு பூண்டு. அது நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு, தேங்காய் பார்த்திங்கன்னா, இதுக்கு 1 1/2 மூடி தேங்காய். அதாவது இந்த 6 டம்ளர் அரிசிக்கு 1 1/2 மூடி தேங்காய். அது நல்லா அரைச்சி பால் புழியணும். இதுக்கு ஆயில்னு பார்த்திங்கன்னா 100 ஆயில் 100 நெய் 2யும் ஒன்றா சேர்த்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு போட்டு தாளித்து, வெங்காயம் பார்த்திங்கன்னா 300 வெங்காயம் 300 தக்காளி. நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு, நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தழை சேர்த்து, பச்சை மிளகா ஒரு 5 6 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், பட்டை, கிராம்பு தூள் 1 ஸ்பூன் அளவு நான் கையால் போடுறேன். நீங்கள் 1 ஸ்பூன் அளவு பட்டை, ஏலக்காய், கிராம்பு சமமாக சேர்த்து அரைச்சிட்டு அது 1 ஸ்பூன் போட்டு புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த தேங்காய் பாலில் அதாவது தேங்காய் அரைச்ச தேங்காயை பால் எடுத்துக்கணும். இப்போ 1க்கு 2 தான் தண்ணி ஊற்றணும். இது 6 டம்ளர் அரிசி போட்டதுனால 12 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஆனால் நான் வந்து பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால 10 ஊற்றி இந்த பருப்பு தண்ணி சேர்த்து ஊற்றிட்டு, ஒரு லெமனை புழிஞ்சு அதில் ஊற்றிடணும். ஊற்றி கொதி வந்தோடனே அரிசியை போட்டணும். அரிசியை ஊற வச்சுக்கணும். கொஞ்சம் களைஞ்சி ஊற வச்சுக்கணும். இதுக்கு வந்து பச்சரிசி, புழுங்கரிசி எது வேணாலும் சேர்க்கலாம். நல்லா பச்சரிசியில் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் மெலிசாக இருக்கும். புழுங்கரிசிலையும் ஆனால் சமைக்கலாம். நல்லா அதை ஒரு கொதி வந்து அரிசியை போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி ஒரு 3/4 பதம் வெந்தோடனே இந்த பருப்பை தூக்கி ஊற்றிடணும். வேக வச்ச பருப்பையும் அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கலருக்காக தான். நம்ம பருப்புலையும் போட்டுக்கலாம், இதுலேயும் போட்டுக்கலாம். ஒரு கலருக்காக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிண்டிட்டு, நல்லா தண்ணி சத்தெல்லாம் அடங்கினோடனே நான் அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக போட்டுடணும். கொதி வந்தோடனே அடுப்பு ஸ்லோவாக வச்சிடணும். அப்போ தான் வந்து பிடிக்காது. நம்ம பருப்பு சேர்க்குறோம்ல, அதனால பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்லோவில் போட்டுடணும். நல்லா அந்த தண்ணி சத்து அடங்கினோடனே கொஞ்சம் வெயிட்டு போட்டு ஒரு 2 3 நிமிஷம் இருந்தால் போதும். எடுத்து கிண்டி எடுத்தோம்னா சூப்பரான பருப்பு சாதம். இது நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். நம்ம பருப்பு, தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்னு பார்த்திங்கன்னா, மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, முட்டை கிரேவி, கத்திரிக்காய் புளி ஊற்றி ஒரு கட்டா மாதிரி அந்த மாதிரி சைட் டிஷ்லாம் இதுக்கு நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.